ஃபுட்டேஜ் இருக்க இடத்துக்கு துர்கா போயிருக்கா. என்ன நடந்திருக்கோம் அவ வந்தாதான் தெரியும். மாமா, காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல அதெல்லாம் இது வேணாம் ஹாசினி. துர்கா வந்தாச்சு. துர்கா, ஏமா ரொம்ப டயர்டா இருக்க? என்ன துர்கா, உடம்புக்கு எதுவும் முடியலையா? மனசு சரியில்லைம்மா. என்னாச்சு துர்கா? அந்த மந்திரி ஏதாவது திரும்ப மிரட்டினாரு உன்ன? மிரட்டுறதுக்காகலாம் பயப்படுற ஆளு நான் இல்ல ஹாசினி. அப்புறம் என்ன நடந்துச்சு? ஏன் மனசு சரியில்லை? மந்திரி பையன் கொலை கேஸ்ல குழம்பி போயிருந்த எனக்கு கொலை நடந்த குடோனுக்கு பக்கத்துல இருந்த அங்க ஒரு வீட்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்துச்சு. அதை வச்சு கொலைகாரனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நைட்டு பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள திருட மாதிரி உள்ள புகுந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ அழிச்சிட்டு போயிருக்கான் அந்த கொலைகாரன். எனக்கு ஏதோ டைமே சரியில்லை, அதான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். ஆமா துர்கா, திருட வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ டெலீட் பண்ணிட்டு போயிருக்கான்னு எதை வச்சு சொல்ற? திருட வந்தா வீட்டுக்குள்ள இருக்கிற நகை பணம்னு மொத்தமா தானே எடுத்துட்டு போயிருக்கணும். சும்மா பேருக்கு ஒரு நகை எடுத்துட்டு மத்த நகை பணத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிருக்கான். சிசிடிவி ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணலனா தெரிஞ்சிரும்னு திருடன் தான் வந்துட்டு போயிருக்கான்னு போலீஸ திசை திருப்பி விட இப்படி பண்ணிட்டு போயிருக்கான் அந்த கிரிமினல். அவன் மட்டும் என் கையில சிக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. மினிஸ்டரோட பையனை கொலை பண்ணவன் தான் சிசிடிவி ஃபுட்டேஜையும் டெலீட் பண்ணிருக்கான். என்னைக்கா இருந்தாலும் அவன் தப்பிக்கவே கூடாது. சீக்கிரம் அந்த கிரிமினல் யாருன்னு கண்டுபிடிச்சு ஜெயில போடு துர்கா. ஆமா துர்கா, சீக்கிரம் அந்த கொலைகாரனை கண்டுபிடி. மினிஸ்டர் வீட்ல வந்து மிரட்டுறத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. கண்டுபிடிக்கிறேம்மா.